அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கண்ட மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கண்ட மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கண்ட மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை சீமார் தாழ்த்தி கேட்கிறோம். எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Jeremiah 33:3 Call to me and I'll answer you and tell you great and unsearchable things you do not know. ஆமென். Thank you Jesus. பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்பா, பிதாவே, இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்க உணர்த்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. வசனம் என்ன பேசுகிறதுனா, நாங்கள் எல்லாரும் நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும். அப்பொழுது கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு உத்தரவு கொடுத்து நாங்க அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எங்களுக்கு நீங்க அறிவிப்பீங்க. We have to call unto you every day, which means ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும். Yes Lord, every day we have to spend the first time for the heavenly throne, for the heavenly kingdom. First priority is to our God. இதை நாங்க எங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் கடைபிடிக்க கிருபை செய்வீராக. Teach us to inculcate, to give first priority to the kingdom of God. ஆம் கர்த்தாவே, இதை எங்களுக்கு ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். நாங்க உங்களை நோக்கி கூப்பிடுப்பதான் கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு அறியாதமான எட்டாதமான பெரிய காரியங்கள் நீங்க எங்களுக்கு தெரிவிப்பீங்க. which means it is about the kingdom of God, the heavenly throne. ஆம் பிதாவே, how to inherit the kingdom of God, பரலோக ராஜ்யத்தை எப்படி நாங்க உட்பிரவேசிக்க வேண்டும் என்ற காரியங்கள் குறித்து நீங்க எங்களுக்கு கருத்து தருவீங்க அப்பா. Only then we will know where will we stand during your coming. இப்பொழுது உங்க வருகை இருந்தா how many of us will be able to reach heavenly kingdom? இந்த கேள்வி நீங்க ஒவ்வொரு இருதயத்தில வைக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொல்லாத நாட்களாக இருக்கு கர்த்தாவே, இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுக்கான உலக காரியங்களை பார்த்துட்டு கர்த்தாவே, எங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு கர்த்தாவே. But teach them the importance of your coming. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது நீங்க சொல்றீங்க கர்த்தாவே. Repent, for the kingdom of God is near அப்படின்னு சொல்றீங்க அப்பா. இந்த புரிந்து கொள்ள கிருபை செய்வீரா. அப்ப எப்பொழுது அப்பா நாங்க இதெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும்னா, உங்க பாதத்துல அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலாக கர்த்தாவே, கொஞ்ச நேரமாவது உங்க பாதத்துல அமர்ந்திருந்து எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அந்த நாளை நீங்க எங்களை எப்படி வழிநடத்துறீங்க அதை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. Yes Lord, teach us to spend first time to you so that we will know that how you gonna lead us on that day. It is very important appa. It is not only about the worldly blessing, it is about the inheriting the kingdom of God. அதை புரிந்து கொள்ள எங்களை நீங்க ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். If anyone says, "Illa brother, I forgot to seek the Lord, seek the heavenly throne on a continuous basis," please my brother and sister, start doing it. He wants you to do it right now, from this moment. Look unto him and he will tell you and he will explain his will in your life. Please my brother and sister, don't leave the opportunity which God has given you. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றது அவரோட கிருபைன்னு அறிந்து கொள்ள கிருபை செய்வீராகப்பா. இன்னொரு பிரதர் கிட்ட நீங்க சொல்றீங்க, do not worry my son, you went to a place and you learned many things. நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க, நீங்க நிறைய காரியங்கள் அங்க அறிந்து கொண்டீங்க. பட் ஆனா அங்க இருக்கிற ஒரு மெயின் காரியத்தை you have missed out. பட் ஆனா நீ அதை குறித்து கவலைப்பட தேவையில்ல. நீ என்ன நோக்கி கூப்பிடு, இன்னும் நான் பெரிய காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள் எப்படி மேற்கொள்ளணும்னு உனக்கு நான் கத்து தருவேன். எஸ் லார்ட், இது யார்கிட்ட நீங்க பேசணுமோ அவங்க இருதயத்தில் நீங்க பேசுவீராங்க. நாங்க யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை கர்த்தாவே. ஒரு சில காரியங்கள் ஆமாப்பா, இன்னும் சொல்ல போனா எல்லா காரியங்களும் நாங்க பெர்ஃபெக்ட் இல்லப்பா. உங்களோட கிருபை இருந்தாதான், உங்க தயவு, உங்க ஆளுகை, the Holy Spirit of God எங்களோட எப்பொழுதும் இருந்தாதான் நாங்க நிறைய காரியங்களை குறித்து மேற்கொள்ள முடியும். கற்றுத் தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் அநேக பேர்கள் கர்த்தாவே, உங்க வாழ்க்கையில நான் எந்த நிலையில இருக்கேன்னு எனக்கு தெரியல பிரதர். கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு ப்ராப்பரான உறவு இல்ல. நான் ட்ரை பண்றேன் ஆனா முடியல. எஸ் லார்ட், in the mighty name of Jesus Christ, touch them Lord. பரிசுத்தாவியனரே, உங்களை தொட்டு அவங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். அவங்களை வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னும் அநேக பேர்கள் கர்த்தாவே, அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள், அவங்க வாழ்க்கை பிரச்சனைகள்ல குறித்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கறது இல்லப்பா. அவங்க கிட்ட நீங்க பேசுவீராக, அவங்களை விடுதலை ஆக்குவீராக. ஆம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால இயேசு. ஆமாப்பா, உங்களை நோக்கி பார்க்கிறப்போ எங்க குடும்பத்திலேயே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குது, ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது, இல்ல என்னை சுற்றி ஒரு சில காரியங்கள் ஏன் என்ன நோக்கி வருது அப்படின்றப்போ கர்த்தாவே, உங்ககிட்ட நாங்க கேட்கிறப்போதான் நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க. அதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? தினைக்கும் வேத வாசிக்கிறப்ப ஜெபிக்கிறப்போ நிறைய காரியங்கள் நீங்க எங்களுக்கு ரெவலேஷனா கொடுப்பீங்க. எஸ் லார்ட், வெளிப்பாடுகள் நிறைய வரும். அதோட இன்டென்சிட்டியை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராகப்பா.
ப்ளீஸ் டீச் them and guide them for the God. அப்பா அவங்க பாதத்துல இருந்து கேட்கிறோம் கர்த்தாவே, அவங்களை வழிநடத்துவீராக. இன்னும் இந்த வாரம் கர்த்தாவே யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் நீங்க செய்ய சித்தமா இருக்கிறீரோ அது நேர்த்தியாக, தெளிவாக, முழுவதுமாக பூர்த்தி செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். எந்த குறையும் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. போக்கில் ஒருத்தன் காரம் முன்னுப்பதுமாக இருப்பதாக அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தொழில் காரியங்கள், ஊழியர் காரியங்கள், மேரேஜ் காரியங்கள், ஜாப் காரியங்கள், இன்னும் பர்சனல் காரியங்கள் எதுவா இருந்தாலும் இயேசு நாமத்தில் அங்கீகரித்து வழிநடத்தி தருமாறு இயேசு நாமத்தில் தலைகள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.